Yes. So, hello, aspirants. So, welcome to another 47. So, நான் தான் உங்க விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ். ஸோ இன்னைக்கான செஷன் என்ன சார் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஸோ நிறைய பேர் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா ஸோ சிஜிஎல் முடிஞ்சிருச்சு, சிஹெச்எஸ்எல் முடிஞ்சிருச்சு, அடுத்து எம்டிஎஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எப்போ வரும்ன்ற விஷயங்களும் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போ கரண்ட்லி எஸ்எஸ்சின்னு பார்க்கும்போது எல்லாரும் எம்டிஎஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இன்னொரு சினாரியோவில் நமக்கு ஐபியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஐபி எம்டிஎஸ் உடைய மல்டி டாஸ்கிங். ஒரு கிட்டத்தட்ட 362 வேக்கண்ட் இருக்கக்கூடிய ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 எக்ஸாமை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோ, டிப்ஸ் அண்ட் பிளான். அதாவது ஒரு 60 நாள். ஏன் அப்படின்னா ஐபியோட எக்ஸாம் டேட் கிட்டத்தட்ட இப்போதுலேருந்து ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்க போகுது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ன்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஜானுடைய மிடில் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டுமே மோராலெஸ் ஒரே மந்தில் நடக்க போகுது. ஸோ நான் ரஃப்லி போட்டிருக்கக்கூடியது தான் இது. ஸோ மினிமம் 45 to மேக்ஸிமம் 60 டேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கும். சரியா? நீங்கள் எம்டிஎஸ் தான் நான் படிக்கிறேன், என்னுடைய லெவல் 10th தான் அப்படின்னா நீங்கள் ஐபியும் அப்ளை பண்ணவிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே கஸ்டம்ஸ், நார்கோட்டிக்ஸ், இன்கம் டேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டிகிரி லெவல், 12th லெவல் அண்ட் 10th லெவல் போஸ்ட்டை என்ன பண்ண போகிறாங்க, ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். சரிங்களா? அதுலேயும் இந்த எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ப்பா. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல், லைக் ஒரு கிளர்க் மாதிரின்னு வச்சுப்போம். சரிங்களா? இது ஒரு நேஷனல் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு. சரி, எல்லாம் ஓகே. எஸ்எஸ்சி எல்லாம் ஓகே. ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மினிஸ்ட்ரிஸ் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம் ஒரு பேசிக்காக தான் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே இது என்னென்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸுக்கு கீழே வரக்கூடிய ஒன்று இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னா உளவுத்துறை மாதிரி. சரிங்களா? எஸ், உளவுத்துறை தான். இந்த சர்தார் படம் பார்த்தீங்களா, அதில் கார்த்திக் அது ரா ஏஜென்ட்டு, பட் அதே தான் கிட்டத்தட்ட இது. ஸோ நீங்கள் இந்த வேலையில் இருக்குன்றதுலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாப். ஆல்ரெடி நமக்கு ஏசிஐஓ அப்படின்றதும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்ட்டும் வந்துருது. ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு இந்த ஒரு போஸ்ட் அப்படின்றது. ஸோ இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஸோ செக்யூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அந்த ஏசிஐஓ இருக்காங்களா அவங்களுக்கோ இல்லை வந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக தான் இந்த ஒரு எஸ் ஸோ எம்டிஎஸ் சொல்லக்கூடிய போஸ்ட் அப்படின்றது இருக்க போகிறது. சரிங்களா? ஒரு ரகசியத்துறை, உளவுத்துறை அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஐபி எக்ஸாமுக்கான பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உளவு, அதாவது ஆய்வுன்னு சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ உளவு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸோ ஏசிஐஓக்கு வச்சுருந்தோம். ஆய்வுன்னு சொல்லக்கூடிய பேட்ச் இது கம்ப்ளீட்லி லைவ் ப்ளஸ் ரெக்கார்ட். நல்லா கவனி, லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு அப்படின்றது உங்களுக்கு தேவை என்ன, எப்படி சார் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் லைவ் கொடுத்துருக்கேன். நீ ஜாயின் பண்ணுறனா உனக்கு இந்த ரெக்கார்டாக கொடுத்த எல்லாமே நீ கிளாஸஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைவ் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபுல் சிலபஸ் முடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்டரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, எஸ் ஸோ ஃபுல்லாக லைவாகவும் கொண்டு போக முடியாது. ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது 2199 ஆனால் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னமும் பேசலாம் பின்னாடி. சரியா? ஓகே. இதில் 235 ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ Y1029 யூஸ் பண்ணி நீங்கள் 22% ஆஃப் ஆஃபரில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதோடைய பேட்ச் லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, டன். இப்போ ஜாப் நேச்சர் நான் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி எம்டிஎஸ் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஒர்க்கு, டைப்பிங் சப்போர்ட்டு, ஸோ கிளரிக்கல் அசிஸ்டன்ட்டு, மெயின்டெனிங் ரெக்கார்ட்ஸ், ஸோ ரெகுலர் ஆஃபீஸ் டைமிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈஸி ஜாப் தான். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உனக்கு இருக்காது. பட் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கும். நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும். சரியா? எஸ்எஸ்சியில் ஏன்னா இந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க நார்த் இந்தியன்ஸ்லாம், அதனால். சரிங்களா? இப்போ இது பார்க்கும்போது இது சப்போர்ட் ரோல். நான் எதை சொன்னல, ஸோ ஃபீல்டும் இருக்கும், டாக்குமெண்ட் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒர்க் லோட் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஐபிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒர்க் லோட் அப்படின்றது இருக்க போகிறது கிடையாது. அடுத்து சேலரி வைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 25 32 இது பேஸ்ட் ஆன் XYZ சிட்டிஸ். சரியா? XYZ சிட்டிஸ். ஸோ அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் DA, HRA, TA அப்படின்னு சொல்லி இருக்குது.
அண்ட் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் நல்லா இருக்கும். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதே இங்கே வந்தீங்கன்னா 28 to 35, ஏன் தெரியுமா சார் இவ்வளோ அதிகம் அப்படின்னா, இதில் ஒரு 20% ஆஃப் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்றது இருக்கு. செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால இதில் உங்களுக்கு சேலரி அதிகம். ஸோ இது உங்கள் பேசிக் பேலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 28க்கு மேலே தான் இருக்கும், சரிங்களா. எஸ், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அப்படின்றது. அண்ட் இதோடைய ஜாப் உங்களுக்கு மெட்ரோ சிட்டிஸில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஐபியோடைய ரீஜனல் ஆஃபீஸ் இந்த மாதிரியானதாக இருக்கும். ஸோ போஸ்டிங் உங்களுக்கு சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறது, சரிங்களா. ஓகே, டன். ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது இது ஒரு சிங்கிள் சிபிடி டெஸ்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ், தட் இஸ் மெரிட் லிஸ்ட் அப்படின்றது எடுத்துப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, ஃபிசிக்கல் கிடையாது. எஸ், ஸோ செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் தான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எனக்கு. இந்த 4 நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் ஐபியும் எழுதலாம். ஸோ ஐபியோடைய அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியோடைய பேட்டர்ன் தான், சரிங்களா. எஸ்எஸ்சியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸை நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ்லாம் பிரச்சனையே இல்லை, சரிங்களா. எஸ், ஸோ ஃபிசிக்கல் அப்படின்றது இல்லை. அண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேம் தான். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இங்கே டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, சரிங்களா. எஸ், ஸ்டேஜ் 2 எக்ஸாமு டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ நமக்கு மெயின்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அப்ஜெக்டிவ் கிடையாது, சரிங்களா. ஓகே, உங்களுடைய ஒரு 60 டே அப்படின்றது என்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க சார் அப்படின்னா இங்கே நல்லா பாரு, ஒரு 4 to 5 hours அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படின்னா 1 hour மேக்ஸ்ப்பா, சரியா. 1 hour ரீசனிங், 1 hour கரண்ட் அஃபேர்ஸ், 1 hour இங்கிலீஷ், ஒரு மார்க் டெஸ்ட்டு. இது செக்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர். ஸோ இனிஷியல் பீரியடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக்ஷனல் அப்படின்றது இருக்கணும். எஸ், அண்ட் 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது எடுத்துக்கோங்க. இந்த 1 hour எப்படி சார் அப்படின்னா, ஸோ டெய்லி ரிவிஷனை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் டாபிக், தட் இஸ் 147 ரூல் யாருக்காவது தெரியுமா? 147 ரூல். ஸோ நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும் சார் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டே படிக்கிறது செகண்ட் டே தேர்ட் டே மறந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே படிக்காமல் விட்டுட்டேன்னா மறந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே படிக்கக்கூடியதை 4th டே ரிப்பீட் பண்ணணும், ஐ மீன் ரிவைஸ் பண்ணணும். 4th டே படிக்கக்கூடியதை 7th டே ரிவைஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸை நீ பண்ணு, சத்தியமாக சொல்கிறேன், இது வேற லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். தட் இஸ் 100% ஒர்க் ஆகும். இதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ மறந்துடும் நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ரூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. எஸ், டன். ஸோ இந்த 1 hour இப்படி பண்ணுங்க. ஸோ இனிஷியலி ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா, மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், சரியா. எஸ், அதே தான், ரெண்டுத்துக்கு நீங்கள் காமனாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அந்த யாரெல்லாம் எம்டிஎஸ் படிக்கிறீங்களோ நீங்கள் ஐபி அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வீக்லி பார்க்கும்போது ஸோ ஒரு பேசிக்கு ஃபார்முலாவெலாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ பிவைக்கு அண்ட் டாபிக் டெஸ்ட்டுன்றதை போடுங்க. மோஸ்ட்லி இந்த டாபிக் டெஸ்ட்டில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிடும். ஏன்னா ஒரு கொஷின் பேப்பரில் இவ்வளோருந்து இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அது போயிடும், சரியா. அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. இதை ஒரு 60 days ஃபாலோ பண்ணு. ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே, டன்பா. அண்ட் ஐபி இதை ஃபுல் கம்பேரிஷன் இருக்குது. ஸோ ஐபியோடைய பேட்ச் அப்படின்றது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எஸ்எஸ்சிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அடுத்து வரக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ நமக்கு கேலண்டர் ரிலீஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஒரு பேட்ச் 2.0 ஆல்ரெடி 1 அப்படின்றது ஆல்ரெடி நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 2.0 இருக்குது. ஸோ 16 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரயில்வேல 2 பேட்ச் முடிஞ்சு இந்த 3வது பேட்ச் நம்ம 18 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 நம்மளுடைய கிளாஸஸ் 23rd to 25th நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், சரிங்களா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், ஆப்டி ரீசனிங் சேம் இங்கிலீஷ் இருக்கும், இதில் இங்கிலீஷ் இருக்காது. இங்கே ஜிஎஸ் உடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும், இங்கே கவுண்ட் கம்மியாக இருக்கும், இங்கே ஜிஎஸ் உடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆப்டி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி சேமாக தான் கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம கோட் Y10. இப்போ இந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபரில் இந்த ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ இது ஒரு ஃபுல் கம்பேரிசன் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்லி இதை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆஃபர் அப்படின்றது இங்கே போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு
இந்த ஒரு ஆஃபரும் இருக்கும். சரிங்களா? எஸ், அதே மாதிரி இந்த மெகா பேக் நீங்கள் தனியாக ஒரு பேக்குன்றது பதிலாக இந்த ஒரு மெகா பேக் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஸோ கரண்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் அப்கமிங் பேட்சஸும் ஆட் ஆகும் 2 years ஆஃப் வேலிடிட்டியோட. அப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் எல்லா பேட்சுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஒரு 5499 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் வந்து நார்மல் டைமில் 8000க்கு மேலே இருக்கும். இப்போ ஆஃபர்னால இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இதையுமே பண்ணிக்கலாம். இல்லை ரீசெண்டாக யாராவது பேட்ச் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம் இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணி. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா vimal.raj@247.com அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் இதோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ கூப்பன் கோட் Y1029 மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐபிக்கான பேட்ச் அப்படின்றது இங்கே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐபி தமிழ் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஐபின்னு சொல்லக்கூடிய பேட்ச் இருக்குது. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மோர் ஆஃபர் அப்படின்றதில் கூப்பன் கோடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கோடு Y10 யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் மாறிடும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸோ செக் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் இதோடைய டீட்டெயில்ஸ், அதாவது பேட்சோடைய ஸ்டார்ட் டேட்டு, என்னென்ன கிளாஸஸ் எப்போன்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஸோ யார் கிளாஸஸ் என்னென்ன ரெக்கார்டர் கொடுத்துருக்கோம், என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நம்ம லைவ் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்லி நமக்கு பிப்ரவரிக்கும் இந்த லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ மேலும் தகவலுக்கு நமக்கு மெயில் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேட்சஸோடைய லிங்க்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.